this love pain. Anybody got a prayer? Hi friends, இன்னைக்கு நான் பயாலஜில ரூட் மாடிஃபிகேஷன் சொல்ல போறேன். ரூட் மாடிஃபிகேஷன்ல 4 டைப் இருக்கு. அதுல ஸ்டோரிங் ஃபுட், ஸ்டோரேஜ் ரூட்ஸ். இந்த ஸ்டோரேஜ் ரூட்ஸ் வந்து அதோட ஃபுட்ஸை வந்து அதுக்குள்ளேயே மேக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த லீவ்ஸை மட்டும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் வெளியே தரும். எக்ஸாம்பிள்ஸ் டர்னிப்பு, பொட்டேட்டோ, பீட்ரூட்ஸ். இது எல்லாமே ஒரு விதமான அண்டர்கிரவுண்ட் பிளான்ட்ஸ். இது எல்லாமே உள்ளேயே ஃபுட்ஸை ரெடி பண்ணிட்டு ஃபோட்டோசிந்தசிஸை அதுக்கு மேலே உருவாக்கும். அது சன்லைட்டால வர இந்த லீவ்ஸில் பரறதுனால அந்த ஸ்டொமாட்டோ ஓப்பன் ஆகி அது இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் சப்போர்ட் ப்ராப் ரூட்ஸ். இந்த ப்ராப் ரூட்ஸ் வந்து பேண்டிங் டீச்சராக நிறைய பார்க்கலாம். இது வந்து டெவலப் ஆகிட்டே போகும்போது இந்த பிரான்ச்சஸ் வந்து எல்லாமே மேலே ஏறும், சிலது கீழே இருக்கும். அப்போ அந்த டவுன்லோட்ஸில் இறங்கும் போது இந்த இதோட பிரினிடேட், அதாவது சாயில், அந்த பிரினிடேட் சாயில், அதாவது ஹெவி பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸை வந்து கீழே விழுந்தாலும் அது நெக்ஸ்ட் ட்ரீயை உருவாக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரீத்திங் ரூட்ஸ். இந்த மேக்ரோ ட்ரீஸ் எல்லாம் வந்து வாட்டர் லாக்டு, அதாவது வாட்டர்லேயே வந்து அது கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து கீழே அந்த வாட்டர் வழியா மேலே ஏறி சன்லைட் அப்சர்வ் பண்ணி அது ஒரு செடியா வளரும். அப்போ அது வந்து ஹரிசாண்டலா வரும்போது அந்த ரூட்ஸ் வந்து அபோவ் சாயில், அதாவது இந்த சாயிலுக்கு மேலே வந்து இந்த இது ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ வளரும் போது மேலே இருக்க அந்த லீவ்ஸ் எல்லாமே சன்லைட் அப்சர்வ் பண்ணுறதுனால ஃபோட்டோசிந்தசிஸை அதுவே உருவாக்கிது. அப்போ அது பேர் தான் பெனோமேட்டோஃபோர்ஸ். பெனோமேட்டோஃபோர்ஸ்னா அது ஒரு பீட்டிங் ரூட். அது இந்த மேங்க்ரோ ரூட்ஸ்க்குலாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய மேங்க்ரோ ரூட்ஸ் வந்து நிறைய ப்ரீடிங் பண்ணுறதுனால நம்ம தண்ணிக்குள்ளேயே வளரும். ஃபார்மிங் நியூ பிளான்ட்ஸ். இந்த ஃபார்மிங் நியூ பிளான்ட்ஸ் வந்து இப்போ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ உள்ள இந்த அண்டர்கிரவுண்ட் சாயிலேருந்து வரும்போது அந்த சாயில் வந்து அந்த பழத்தோட ரூட்ஸை வந்து வெளியே வரும்போது அதை அப்சர்வ் பண்ணி அடுத்த ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு அதுவே ரெடி போடும். அந்த சீட்ஸ் வந்து அது வெளியேறாமல் அந்த ரூட்ஸை மட்டுமே அப்சர்வ் பண்ணி அடுத்த பிளான்ட்டை உருவாக்கும் போது நம்ம எடுக்கும் போது ஒரு நிறைய ரூட்ஸோட இதாக வரும். அது பேர் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Thank you.